வணக்கம். நான் டாக்டர் நிஷாராம், டைரக்டர் ஆஃப் நிஷா நேச்சர் கியூர் கிளினிக். டயட் இருக்கிறது ரொம்ப நல்லதா? டயட்னா என்னது? பட்னி கிடக்கிறதா? அப்போது பட்னி கிடந்தா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆயிருமா? உடம்பு குறையிறது, உடம்புல உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா அப்படின்னு இன்றைக்கி நிறையா பேர் கேட்குறாங்க. நிறையா பேர் செல்ஃபாக டயட்டே இருக்காங்க. இந்த செல்ஃப் டயட் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயன்றது இன்றைக்கி மக்களுக்கு தெரியலை. ஏன்னா செல்ஃப் டயட் இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குறேன், எனக்கு அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு இது கொடுத்து சரியாயிடுச்சு, இல்லை நானாகவே இருக்கேன், நானாகவே பட்டினி இருந்து சரி பண்ணுறேன், நானாகவே பட்டினி இருந்து வெயிட் லாஸ் பண்ணிப்பேன், நானாகவே பட்டினி இருந்து என் முதுகு வலியை சரி பண்ணேன், இப்படின்றதெல்லாம் இதை தான் அவங்க டயட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணுற டயட் அப்படின்றது ஒரு மிஸ்கன்செப்ஷன். எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் டயட் இருந்து சாப்பிடாம இருந்து மெலிஞ்சு ஒல்லியாகி இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு விஷயம். அதாவது டயட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷனை எடுக்கிறது தான் டயட். அப்போ அந்த டயட் யார் மூலமாக எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக டயட்டுக்கே படித்தவங்க இருப்பாங்க. இப்போ பிஎன்ஒஎஸ் டாக்டர்ஸ் அப்படின்றவங்க டயட்டுக்குனே படித்த சில டாக்டர்ஸ். ஸோ இப்படி இருக்கிற டாக்டர்ஸ்கிட்ட போய் நீங்கள் முதல்ல ஒரு ஒப்பீனியன் வாங்கி, உங்களுடைய பாடி எப்படி இருக்குது, ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். உங்கள் ஹைட்டு தக்கன வெயிட் என்ன, உங்களுக்கு என்ன டிஸார்டர் இருக்குது, உங்களுடைய பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, உங்களுடைய வைட்டல் சைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஒரு டயட் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கும். பட் ஆனால் நீங்கள் செல்ஃபாக டயட் இருக்கும்போது என்ன ஆகுது, நீங்களே உங்களை ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருக்கீங்க. ஸோ ஃபுட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களை அறியாமல் அல்சர் வர்றது, உங்களுடைய குடல் எல்லாமே சுருக்கமாகிறது, மலச்சிக்கல் வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இதனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் இறந்தும் போகிறாங்க. செல்ஃப் டயட் இருக்கேன், தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ டயட்டுன்ற விஷயம் இன்றைக்கி மக்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, டயட் இருந்தாவே வெயிட் லாஸ் நடக்குது, ஓகே நம்ம இருந்துக்கிறோம், இதுக்கு ஒரு டாக்டரை பார்க்கணுமா அப்படின்ற முடிவுக்கு எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. இது ஒரு தவறான விஷயம். ஒரு டயட் இருக்கிறதுனா ப்ராப்பராக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி, ஒரு கைடன்ஸ் கன்சல்ட் பண்ணி, நீங்கள் அவங்களோட வைட்டல் சைன்ஸ், உங்களோட உடம்பு எப்படி இருக்குது, உங்களோட ஹெச்பி லெவல், உங்களோட தைராய்டு லெவல், இன்னும் உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகள் எப்படி இருக்குது, உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் எப்படி இருக்குது, உங்களோட ப்ரெஷர் எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு டாக்டரோட அட்வைஸில் எத்தனை நாள் டயட் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டயட் இருங்க. அதுக்கான ரிசல்ட்டை பெற்றுக்குங்க. தேங்க்யூ.